சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரிய வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு தடுப்பூசி போடணும்னு சொல்லிட்டு மலர் மோகனா கிட்ட வந்து, அத்தை குழந்தைக்கு தடுப்பூசி போடணும், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி மலரு கூப்பிட, சரி மலரு வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இங்க கருப்பு கார் எடுக்க மோகனாவும் மலரும் குழந்தைய தூக்கிக்கிட்டு தடுப்பூசி போறதுக்காக போறாங்க. இதை நல்லா நோட்டை விட்டுறது ஈஸ்வரி, ஆன்ட்டி இந்த குழந்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த குழந்தைய பாக்குறதுனாலதான் மாமா என் பக்கத்துல கூட வர மாட்டேங்கிறாரு. அவர் பொண்டாட்டிய கூட நீ நினைக்கிற மாதிரி தெரியல. எப்ப பார்த்தாலும் ரூம்ல அவர் தனியாவே இருக்காரு. நான் ரூம்ல இருந்தா கூட நீ வெளியே போன்னு சொல்லிடுறாரு. ஆன்ட்டி ஏதாவது பண்ணுங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா கதற, நீ ஒன்னும் பதட்டப்படாத ஐஸ்வர்யா, போற குழந்தை திரும்ப இந்த வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், ஆன்ட்டி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும், ஐஷு இந்த ஈஸ்வரிய பத்தி இன்னும் உனக்கு முழுசா தெரியாதுல. இந்த குழந்தைனாலதான் ஏற்கனவே சேது இப்படி திரியிறான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த குழந்தை இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே உனக்கும் சேதுக்கும் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்காம இருக்கு. போற குழந்தை திரும்ப வராது, அதுக்கெல்லாம் ஆள் ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல, மோகனாவும் மலரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துடுறாங்க. நர்ஸ் குழந்தைய வாங்கிட்டு போய் தடுப்பூசி போறதுக்காக ரூமுக்குள்ள வைக்க, அந்த நேரம் தான் ஈஸ்வரி ஏற்பாடு பண்ணிருக்கிற ஒரு கிளவி கப்பு சிப்புன்னு வந்து குழந்தையும் தூக்கிட்டு போயிருது. நர்ஸ் உள்ள வந்து பாக்குறாங்க, குழந்தைய காணா. என்னங்க உள்ள இருந்த குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து மலர்கிட்டையும் மோகனா கிட்டையும் கேட்க, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க தானே குழந்தைக்கு தடுப்பூசி போறதுக்காக உள்ள வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, ஆமாங்க நான் தான் வாங்கிட்டு போனேன், போய் ரூமுக்குள்ள வச்சுட்டு ஊசி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள எங்கங்க குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி நர்ஸ் சொல்லவும், என்னங்க இப்படி மத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை உங்ககிட்ட தானே கொடுத்தோம், எங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்குள்ள போய் தேடி பாக்குறாங்க, குழந்தையவே காணோம். ஐயோ குழந்தை காணோம், தமிழ் கிட்ட என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி இங்க மலரு கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க. அப்பதான் கருப்பு சேதுவுக்கு போன் பண்ணி, சேது குழந்தைய காணோம் சேது அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், மாமா விளையாடாத மாமா, என்னாச்சு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஆமா மாப்பிள்ள உண்மையிலேயே குழந்தைய காணோம், தடுப்பூசி போறதுக்காக ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருந்தோம், வச்சிருந்த குழந்தைய காணோம், டாக்டர் ரூம்ல இருந்த குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், மாமா என்ன மாமா சொல்ற, குழந்தை தேடு மாமா, நான் உடனே புறப்பட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது வேகமா பதறி அடிச்சு கிளம்ப, என்ன ஆண்டி இவர் போறாரு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, இவன் போனா மட்டும் குழந்தை கைக்கு வந்துருமா, அந்த குழந்தை போக வேண்டிய இடத்துக்கு இந்நேரம் போயிருக்கும், அந்த குழந்தைய வெளிநாடு கடத்த சொல்லிட்டேன். இந்த குழந்தை இல்லாதவங்கலாம் இன்னொருத்தவங்க கிட்ட குழந்தைய கேட்பாங்களே, அதே மாதிரிதான் இது ஒரு பிசினஸாவே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கா. இது மூலம் எனக்கு ஏதோ கேள்விப்பட்டேன், அப்பதான் இந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு எனக்கு தகவல் வந்ததுனால, சரி இந்த குழந்தை இங்க வீட்டுல இருந்து சேதுவும் அந்த குழந்தைய அங்க அனுப்பவும் மாட்டான், இந்த வீட்டுல இருக்கவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அதுக்கு இந்த குழந்தை வேற எங்கேயாவது காணாம போயிருச்சுன்னா இந்த குழந்தை வீட்டுல இல்லாம இருக்கும்ல, சேது ஓ சொல் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாள அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், நீங்க சூப்பர் ஆண்டி, கரெக்டா கணக்கச்சிதமா திட்டம் போட்டு குழந்தைய கடத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் இங்க ஈஸ்வரிய பாராட்டிக்கிட்டு இருக்க. சேது ஹாஸ்பிட்டல்ல வந்து தேடி பாக்குறாரு, குழந்தையவே காணா. என்னங்க ஏன் இப்படி இருக்கீங்க, ஒரு குழந்தைய காணா, உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் குழந்தை காணாம போயிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள என் குழந்தைய கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏவா சேது இங்க ஹாஸ்பிட்டல்ல கத்திக்கிட்டு இருக்கு. சார் நாங்க குழந்தை இங்கதான் சார் இருந்துச்சு, சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்த்துட்டோம், யாரும் இங்க இருந்து குழந்தை எடுத்துட்டு போன மாதிரி எதுவும் தெரியல சார், நாங்க தேடுறோம் சார், நீங்களும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்லாம் சொல்லவும், சேதுவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. போலீஸ்ல இருக்கிற டீம் எல்லாரும் சேதுவோடைய குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காங்க. சேதுவுக்கு தமிழ்ச்செல்வி மேல சந்தேகம் வருது, என் குழந்தைய ஒருவேளை இவையே எடுத்துட்டு போயிருக்க கூடாது, இவதான் குழந்தைய வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இவன் என் குழந்தை எடுத்துட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழுக்கு போன் பண்ணி, ஏய் எங்கடி என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், என்ன சொல்றீங்க, குழந்தையா குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், ஏய் என் குழந்தை காணாண்டி, என் குழந்தை நீ தானே எடுத்துட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லுவோம், குழந்தைய காணாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் பார்த்தா கத்தி கதறி அழுகுறாங்க. என்ன தமிழ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா பதற, குழந்தைய காணாமா அப்படின்னு சொல்லி இங்க தமிழ் கதறி அழுகவும், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட அப்பத்தா பேசுறாங்க. ஐயா சேது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க, அப்பதா ஊசி போறதுக்காக குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, அங்கே குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், ஐயோ கடவுளே என்னையா சொல்ற, குழந்தை எங்க போச்சு, குழந்தை இங்க இல்லையா, தமிழ்ச்செல்வி அந்த குழந்தைய பார்க்க போகணும்னு சொன்னா, அந்த குழந்தைய உங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு சொன்னா, டாக்டர் அப்புறம் நாங்களாம் ஏதோ சொல்லி அவளை இங்க வச்சிருக்கோம், குழந்தை எங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அப்ப குழந்தை அவகிட்டையும் போகலையா, அப்ப குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கண்ணெல்லாம் கலங்கி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறாரு. அப்பதான் கருப்பு, நீ ஏன் மாப்பிள்ள அழுகிற, அது ஓரத்த இல்லல, வருத்தப்பட்டு அழுக வேண்டியது எல்லாமே தமிழ்ச்செல்விதான்,
தமிழ்ச்செல்விக்கு தான் அந்த வலியும் வேதனையும், உனக்கு என்ன? அந்த குழந்தை வந்ததுல இருந்து ஒரு தடவை தூக்கி இருப்பியா, கொஞ்சி இருப்பியா, நீயா அழுகணும் அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும் சேதுவுக்கு கோவம் வந்துருது. யோ, அது ஏன் குழந்தையா, ஏன் ரத்தம், ஏன் பிள்ளையா, என் பிள்ளைய இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரல, என் பேரு சேது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது ஆக்ரோஷமா பேசிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாரு. என்னங்க குழந்தைய காணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா ராஜாங்கத்துக்கிட்ட அழுக, குழந்தை சீக்கிரம் கிடைச்சிடும் மோகனா அப்படின்னு சொல்லி இங்க ராஜாங்கமும் மோகனாவும் பேசிக்கிட்டு இருக்க. சேது ஒவ்வொரு இடமா தேடி போய்கிட்டு இருக்காரு. அப்பதான் கருப்பும் நானும் போய் தேறேன் அப்படின்னு சொல்லி கருப்பும் போய் தேடிக்கிட்டு இருக்க. போலீஸ் கிட்ட இருந்து சேதுவுக்கு தகவல் வருது. சார், இங்க குழந்தை கடத்துற 4-5 பேரை கூப்பிட்டு விசாரிச்சதுல ஒரு பச்சை குழந்தைய கடத்தினதாவும் அந்த குழந்தைய ஆந்திராவுக்கு கடத்த முயற்சி பண்ணதாவும் எங்களுக்கு சில தகவல் வந்திருக்கு சார். நீங்க இமிடியேட்டா ஸ்பாட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுக்கு ஒரு போன் வரவும் சேதுவும் கிளம்பி போறாரு. எல்லா இடமும் தேடி பாக்குறாரு. அதுல ஒரு ரூமுக்குள்ள குழந்தை கத்துற சத்தம் கேக்குது. அந்த இடத்துக்கு சேதுவும் போறாரு. அங்க குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு கிழவி உட்காந்துருக்கு. அந்த கிழவிய பார்த்தது சேதுவுக்கு பயங்கரமான கோபம். இங்க போலீஸ் எல்லாம் சுத்தி வளைக்க ஆரம்பிச்சிடறாங்க. சேது அப்பதான், என் குழந்தைய ஏன் இப்படி பண்ண, உன்னை யார் இப்படி பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அப்பதான் அந்த கிழவி பம்மி போலீஸ் எல்லாம் பார்க்கவும், ஐயா நானே காசுக்காக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் செஞ்சது தப்புதாயா, நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறையா, என்னைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி கதற, உன்னை யார் இப்படி பண்ண சொன்னா, உனக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ் எல்லாம் கேட்க, ஐயா நான் குழந்தை கடத்துற கும்பலை சேர்ந்தவதான், ஆனா இந்த குழந்தைய நாங்களே கேட்கறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கு, இந்த குழந்தைய எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒருத்தவங்க தகவல் கொடுத்தாங்கய்யா, அதனாலதான் நாங்க இந்த குழந்தைய இது பண்ணோம், இல்லைன்னா நாங்க கடத்துற இடமே இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி சொல்லவும், யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது எல்லாரும் கேட்கவும் அப்பதான் அந்த கிழவி, ஒரு அம்மாதாயா, அதுவும் ஒரு வசதியான வீட்டுல இருக்கிறவங்க தான், அவங்க பேரு கூட ஈஸ்வரின்னு சொன்னாங்க, நாங்க எப்பயுமே குழந்தைகளை கடத்துறப்ப அவங்கள பத்தி எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு முக்கியமானது குழந்தை மட்டும்தான், ஆனா அவங்களாதே எங்க கிட்ட இந்த மாதிரி இந்த நேரத்துல இங்க ஒரு குழந்தை வரும், அந்த குழந்தைய மட்டும் கடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா விவரமும் எங்களுக்கு கொடுத்தது அந்த அம்மாதாயா, அந்த அம்மானாலதான் நாங்க குழந்தையவே கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி எல்லா உண்மையும் சொல்ல சேதுவுக்கு பயங்கரமான கோவம். ஏற்கனவே ஈஸ்வரி வந்து ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழுன்னு சொல்லி ஏகப்பட்ட அட்வைஸ் பண்ணுச்சு. இப்ப ஐஸ்வர்யா கூட நான் சேர்ந்து வாழாம இருக்கிறதுக்கு காரணம் குழந்தை தான். அப்ப அந்த குழந்தைய கடத்த திட்டம் போட்டது ஈஸ்வரி தான். ஈஸ்வரி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பயங்கரமான கோவத்தோட குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு குழந்தையோட சேது வரதை பார்த்ததும் எல்லாரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. மலரு, மோகனா, ராஜாங்கம் எல்லாரும் சந்தோஷப்பட்டு வேகமா குழந்தைய வாங்க. இங்க ஈஸ்வரி பார்த்தா இருள் அடைஞ்சு போயிருக்கு. போன குழந்தைய கொண்டாந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்துக்கிட்டு இருக்க. சேது, குழந்தைய கொண்டாந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நடிக்க ஆரம்பிக்க அப்பதான் சேது கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அறை வெட்டுறாரு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் சேது அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கின அதிர்ச்சியில ஈஸ்வரி சேதுவை பார்க்க, பச்சை குழந்தைய கடத்த சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. இவனுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்கு.